Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு கப் பயிறு தேவைப்படும். அதை ஓவர் நைட் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பயிரை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை வடிகட்டி பிளெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இது கூட உரப்புக்கு தேவையான அளவுக்கு க்ரீன் சில்லிஸ் அண்ட் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் அரிசிமா கொஞ்சமாக சேர்த்துட்டு அகெயின் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ தோசைக்கால் நல்லா சூடாவினதோட இதை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு தோசைக்கு மாதிரி சுட்டெடுக்கணும். மேலால் வெந்து வர போக்கில் இது கூட கொஞ்சமாக கீ இல்லைண்டா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அண்ட் இப்போ இதை மூடி போட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணணும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பயறு தோசை ரெடி. ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், விரும்பி தின்னுவாங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோகனட் சட்னி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்ஷால்லா புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.